வணக்கங்க. வெல்கம் டு வீடு சமையல் சேனல். இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லாஸ்ட் வீக் ரேண்டம் எடுத்த வீடியோ தான். எங்க மாமியார் 1 வீக் இங்க தங்கலான்றதுக்காக லாஸ்ட் வீக் வந்திருந்தாங்க. அவங்க வெயில் காலத்துலலாம் கட்டுறதுக்காக சாரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சாரி எடுக்கிறதுக்காக ப்ரூக்ஃபீல்ட்ஸ் வந்து போயிருந்தோம் ஆர்எம்கேவிக்கு. சாரின்னு எடுத்தாவே ஆர்எம்கேவில தான் எடுப்பேன். அங்கே குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. 100 ருபீஸ்லேருந்தே அங்கே சாரீஸ் வந்து இருக்கும். சாரி எல்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மாலுக்கு போகும்போது ஈவினிங் வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன் இட்லி அரைக்கிறதுக்கு. அதை வந்து அரைச்சி வச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் கத்திரிக்காய் தக்காளி போட்டு பஜ்ஜி மாதிரி தான் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி இட்லின்னு செஞ்சாலே தக்காளி கத்திரிக்காய் போட்டு பஜ்ஜி தான் செய்வேன். இட்லி தோசைன்னு செய்ய டென்ஷனாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இட்லி மாவு இல்லைனாலும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. உப்புமா செஞ்சால் வேண்டான்னுவாங்க, சப்பாத்தி எப்போ பார்த்தாலும் சப்பாத்தியான்றது. அதனால் ஏதோ ஒன்று சைடுக்கு வந்துட்டு இட்லி மாவு அரைச்சி வச்சுப்பேன். சாப்பிட்றமோ இல்லையோ இடையில செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுக்குவேன். எங்கள் வீட்டில் என் பையனும் எங்கள் வீட்டுக்காரும் தோசை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. 3 நேரம் தோசை ஊற்றி கொடுங்க, சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. எனக்கு தோசையை விட இட்லி தான் பிடிக்கும். அதனால் மாவு அரைச்ச உடனே ஃபஸ்ட் இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தோசை ஊற்றிக்குவேன். லாஸ்ட் வீக் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நுங்கு தோலை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுதான் ரெடி பண்ண போகிறேன். நுங்கு தோலை வந்து நல்லா சுக்க காய வச்சு எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பவுட்ரு மாதிரி. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துகிட்டு சந்தனம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பன்னீர், இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நுங்கு தோலும் குளிர்ச்சி, சந்தனமும் குளிர்ச்சி, பன்னீரும் குளிர்ச்சி. 3மே குளிர்ச்சியாக சேர்த்துறதுனால ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப குளிர்ச்சி சேர்த்துனா எனக்கு சேராதுன்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸில் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக பளபளன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் குளிக்கிறதுக்கு முன்னாடியும் ட்ரை பண்ணலாம். தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன், அதனால தான் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லூலு மார்க்கெட் வந்து போயிருந்தோம். ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டம் எல்லாம் பையனுக்கு ஸ்கூலுக்கு வாங்கலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். நிறைய க்ரௌடாக இருந்தது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்டேஷ்னரிஸ் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. சரி, இங்கே ஆஃபர் ஏதாவது போட்டிருப்பாங்களோ அப்படின்றதுக்காக தான் பார்க்க வந்தோம். நான் எப்போ ஸ்டேஷ்னரிஸ் என் பையனுக்கு வாங்கினாலும் ஸ்பாரில் தான் வாங்குவேன். ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் இருக்கிற ஸ்பாரில் தான். அங்கே நல்லா இருக்குன்றதுக்காக அங்கே தான் வாங்குவேன். சரி, இந்த டைம் இங்கே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் வாங்கினேன். இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான், ஃப்ளோர் எல்லாம் கிடையாது. பர்ஃப்யூம்லேயே ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க. பேக்ஸில் 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. பரவாயில்லையே, 50% பேக் ஆஃபர் போட்டிருக்காங்க, எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ரேட்டை பார்த்தா 2500 3000 சொல்லி போட்டிருக்காங்க. அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. இங்கே நார்மலாக பாக்ஸ் கூட 200 250 சொல்லி போட்டிருந்தாங்க. குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. ஆனால் வந்துட்டு இவ்வளோ காஸ்ட்லியாக வந்து வாங்கி கொடுத்தால இந்த குழந்தைங்கள்லாம் கரெக்டாக வச்சுருக்க மாட்டாங்க. அது சும்மா ரேட்டெல்லாம் பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ரேட் எல்லாமே அதிகமாக தான் இருந்தது. நம்ம ஏதாவது பெரிய கடைக்கு போனோம்னா நம்ம கண்ணு முதல்ல பாத்திரம் இருக்கிற செக்ஷனுக்கு தான் போகும். என்னென்ன பாத்திரம் இருக்குது, என்ன குவாலிட்டியில் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குதுன்னு தான் போகும். நான் வந்து ஒரு மீன் பாத்திரம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே போய் ரேட்டை பார்த்தா 700 800ன்னு சொல்லி போட்டிருக்கான். அட கடவுளே, இதுவே இவ்வளோ ரேட்டா? சின்ன பாத்திரமே அந்த ரேட்டில் தான் இருந்தது. டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் மட்டும் பார்த்துட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே ஃபுட் ஐட்டம் எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருக்குது. நிறைய வெரைட்டிஸும் இருக்கும். தாராளமாக இங்கே வந்து சாப்பிட்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ப்ராடக்ட்ஸு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப விலை கம்மியாக இருந்தது. நான் வந்து என் பையனுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸும் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலும் தான் வாங்கினேன். இங்கே நிறைய பேஸ்ட்ரிஸ் வெரைட்டி, கேக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வாங்கினேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஜாப்பனீஸ் கேக் தான். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் பில்லிங் கவுண்ட்ரு நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய பில்லிங் கவுண்டர் இருந்தது. சரி, லூலு மார்க்கெட்டுக்கு ஒரு ஹாப்பியாக பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் மாமியார் வந்து இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. பாசிப்பருப்பில் வந்து தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணலாமேன்னு தான் செஞ்சுருந்தேன். 2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் பச்சரிசி, இது ரெண்டையும் 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அரைக்கும் பொழுது 1 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு தகுந்த வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அரைக்கும் பொழுது உப்பு சேர்த்து அரைச்செடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தோசை ஊற்றி எடுத்தால் சூப்பராக முட்டை தோசை மாதிரியே வந்திருந்தது. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட் டைம் பாசிப்பருப்பு தோசை ட்ரை பண்ணுறேன். உண்மையாகவே ஆம்லெட் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக தோசை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த டைப் ஆஃப் தோசையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.